Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு ஒரு quadratic equation எப்படி factorization method solve பண்றதுன்னு பார்க்கலாம். So first ஒரு quadratic equation என்ன? Quadratic equation ax square plus bx plus c இந்த ஃபார்மட்ல இருந்தாவே நம்ம வந்து quadratic equation சொல்றோம். x ஓட பவர் வந்து 2 ஆ இருக்கும், கோஎஃபிஷியன்ட் இருந்தா நம்ம வந்து இந்த quadratic equation சொல்றோம். So இப்போ வந்து இந்த quadratic equation சால்வ் பண்றதுக்கு மூணு மெத்தட் இருக்கு. So factorization method இருக்கு, அதுக்கு அப்புறம் completing the square method இருக்கு, அப்புறம் formula method இருக்கு. So அடுத்த வீடியோஸ்ல method எடுக்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து factorization method எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? So for example ஒரு டேட்டா இருக்கு, நமக்கு ஒரு quadratic equation இருக்கு. So இது வந்து நம்ம எப்படி factorization method சால்வ் பண்றதுன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் டேர்மும் இந்த x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணனும். அதாவது 65 minus 65 நம்மளோட ப்ராடக்ட் வந்து -65 வரணும். சம் அதாவது சம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபேக்டர்ஸ் வந்து சம் ஆட் பண்ணும்போது +8 வரணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணனும். அதாவது மிடில் டேர்ம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணனும். இந்த மிடில் டேர்ம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டேர்ம் காமனா எடுக்கிற அளவுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ -65 இருக்கு. இந்த 65 வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 65 வருதோ அந்த நம்பர் போது ஆட் பண்ணும்போதோ இல்ல சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு +8 வரணும். ஓகேங்களா? இதுதான் இதோட பேசிக்ஸ். இப்போ வந்து 65 நம்பரை பிரைம் நம்பரால டிவைட் பண்றோம். 65 வந்து நம்ம 5 ஆல டிவைட் பண்ணும்போது 13 டைம்ஸ் வருது. 13 ஒரு பிரைம் நம்பர். சோ ரெண்டு பிரைம் நம்பர்லயே முடிஞ்சிருது. சோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் பாசிபிலிட்டி இருக்கு, 13 and 5. இப்போ எதுக்கு மைனஸ் போடணும் எதுக்கு பிளஸ் போடணும்னு இதை வச்சு டிசைட் பண்ணணும். இது வச்சு இந்த சிம்பிள்ஸ் வச்சு டிசைட் பண்ணணும். சோ டெஃபினட்டா ஒரு சிம்பிள் மைனஸ் இருக்கணும். மல்டிப்ளை ஒரே ஒரு நம்பர் வந்து மைனஸ் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு -65 வரும் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ அடிஷன் பண்ணும்போது +8 வரணும். அப்போ வந்து 13 பிளஸ் ஆகும், 5 மைனஸ் ஆகும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு +8 வருமா? சோ +13 -5 பண்ணா உங்களுக்கு +8 வந்துரும் சம். அப்புறம் பிளஸ் இன்டு மைனஸ் -13 into 5 65. ஓகே, ரெண்டு கிரைட்டீரியாவா உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். சோ ரெண்டு கிரைட்டீரியாவா மேட்ச் ஆனாதான் நீங்க வந்து அதை ஃபேக்டரா எடுக்க முடியும். சோ நான் இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து இங்க 8 க்கு பதிலா நான் ரீப்ளேஸ் பண்றேன். 8x பதிலா சோ x ஸ்கொயர் plus 13x minus 5x minus 65 is equal to 0. ஓகேங்களா? சோ இங்க இருந்து ரெண்டு காமன் ஃபேக்டர்ஸ் வெளிய எடுக்கிறோம். சோ x ஸ்கொயர் plus 13x ல என்ன காமனா இருக்கு? x மட்டும் தான் காமனா இருக்கு. சோ x plus 13 வரும். அதே மாதிரி இங்க -5x minus 65 ல உங்களுக்கு என்ன காமனா இருக்கு? -5 காமனா இருக்கு. சோ இங்கேயும் உங்களுக்கு x plus 13 வரும். சோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் மாறும்போது உங்களுக்கு டவுட் இருந்துச்சா மல்டிப்ளை பண்ணி பாத்துங்க. -5 into x minus 5x minus into plus minus 5 into 13 65. ஓகேயா? இப்போ பாத்தீங்கன்னா x plus 13 ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கு. சோ x plus 13 காமனா வெளிய எடுத்துருங்க. சோ x plus 13 காமனா வெளிய எடுத்தீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு மீதி இருக்குது x minus 5 தான். சோ x minus 5 இங்க எழுதிடலாம். ஓகேங்களா? சோ நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா முடிஞ்சிரும். சோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் இந்த சம்முக்கு கிடைக்கும். சோ x plus 13 is equal to 0, x plus 13 is equal to 0 and x minus 5 is equal to 0. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா x is equal to -13 வரும். +13 அந்த பக்கம் போனா அதே மாதிரி -5 வந்து அந்த பக்கம் போனா +5 வரும். x is equal to 5. சோ நமக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் வந்து -13 and +5. ஓகேங்களா? சோ இதுலயே ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருந்துச்சுன்னா நீங்க ஃபேக்டர்ஸ் நீங்க சால்வ் பண்றீங்க இல்லையா, இதுதான் டைரக்டா நமக்கு இங்க வரும், இந்த ஸ்டெப்புக்கு வந்துரும். சோ x plus 13 and x minus 5 பாத்தீங்களா, டைரக்டா இந்த ஸ்டெப்பையே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு நடுவுல இருக்க ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு, அதாவது இந்த மாதிரி டைரக்டா ஃபேக்டரைசேஷன் கேட்கல வேற ஏதாவது சம் யூஸ் பண்றோம்னா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருந்தா மட்டும் தான் அப்ளை ஆகும். இங்க பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் 2 ஆ இருக்கு, இங்க அதை அப்ளை பண்ண முடியாது. இந்த ஃபுல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ இந்த மாதிரி x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருந்துச்சுன்னா இங்க வந்து இந்த ஸ்டெப் இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நீங்க டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதிடலாம். x plus 13 into x minus 5 தான் உங்களுக்கு டெஃபினட் பவர் is equal to 0. அதுக்கு அப்புறம் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது வந்து x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருந்துச்சுன்னா. இப்போ வந்து இன்னொரு மெத்தட் அதே மெத்தட் தான். x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க 2 இருக்கு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பரையும் அதாவது கான்ஸ்டன்ட் டேர்மையும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணனும். இதுதான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்க வேண்டியது. சோ 30 into 2 உங்களுக்கு 60. சோ +60 தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வரணும். சம் வந்து உங்களுக்கு +19 வரணும். சம் வந்து உங்களுக்கு +19 வரணும். சோ இப்போ எந்த நம்பர் பண்ணா பார்க்கலாம்னா இப்போ 60 வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்றேன். 60 ஃபேக்டரைஸ் பண்ணா லோவஸ்ட் பிரைம் நம்பர் 2 ஆல பண்ணும்போது 30, 2 ஆல டிவைட் பண்ணும்போது மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணும்போது 15. சோ நெக்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்ணி 5. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ 4 ஃபேக்டர்ஸ் பல காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்து நமக்கு 19 வந்து சம் வர மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? சோ இப்போ 2 into 2 4 வருது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க. 2 2s are 4, 5 3s are 15. சோ 15 plus 4 வந்து உங்களுக்கு 19 வருது. எஸ். அப்போ
இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 15 into 4 பண்ணும்போது உங்களுக்கு 60 வருது ஓகேங்களா 15 into 4 பண்ணும்போது உங்களுக்கு 60 வருது சோ ரெண்டு நம்பர்ஸ் கரெக்ட்டா மேட்ச் ஆகுது சோ உங்களுக்கு 15 and 4 so 15 plus தான் இருக்கும் 4 plus தான் இருக்கும் plus into plus plus 15 into 4 60 15 plus 4 19 ஓகேங்களா இப்படி தான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் சோ இப்போ 19 பதிலா நான் 15 உம் 4 உம் நான் ரீப்ளேஸ் பண்றேன் இப்போ 2x ஸ்கொயர் இப்போ 15 எழுதணுமா 4 எழுதணுமா பாத்தீங்கன்னா இப்போ 2x ஸ்கொயர்ல இருந்து நம்ம அடுத்த காமனா எடுக்க முடிய டேர்ம் வந்து 4 தான் நம்ம காமனா எடுக்க முடியும் சோ 4x ஃபர்ஸ்ட் எழுதிருங்க இது இந்த ஆர்டர்ல எழுதணும் இல்ல எப்படி வேணா எழுதலாம் 4x முதல்ல எழுதலாம் 15x ஆனா எப்படி உங்களுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம பார்த்து எழுதிக்கணும் ஓகேங்களா சோ இப்போ 2x ஸ்கொயர் plus 4x ல நம்மளால 2x காமனா எடுக்க முடியும் அதனால நான் 4x எழுதுறேன் இப்போ 15x இங்க போட்டா இங்க காமனா எடுக்க முடியாது எதுமே காமனா கிடைக்காது அதனால நான் 15x இங்க போடல இப்போ 15x இங்க போட்டேன்னா உங்களுக்கு 15 க்கு 30 க்கு காமனா ஒரு டேர்ம் இருக்கனால அந்த மாதிரி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்படி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும் இப்போ 2x ஸ்கொயர் 4x ல நம்ம என்ன காமனா இருக்கு 2x காமனா இருக்கு சோ 2x காமனா எடுத்தா x plus 2 வருது ஓகேங்களா அதே மாதிரி இங்க 15 காமனா இருக்கு 15 காமனா எடுத்தா இங்க உங்களுக்கு x plus 2 வரும் சோ இப்போ x plus 2 பிராக்கெட்ஸ் குள்ள வந்துருச்சு இது ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கு சோ x plus 2 காமனா வெளிய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறது 2x plus 15 is equal to 0 சோ இதுக்கு அப்புறம் நம்ம x க்கு தனியா சால்வ் பண்றோம் x plus 2 is equal to 0 2x plus 15 is equal to 0 so x is equal to minus 2 இங்க 2x is equal to minus 15 x is equal to minus 15 by 2 சோ இதுதான் நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் எப்பவுமே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு ரெண்டு சொல்யூஷன் பிடிக்கணும் x ஸ்கொயர் இருக்கறனால 2 அதாவது 2 ஆன்சர்ஸ் கிடைச்சே ஆகணும் சோ எல்லா சம்முக்கும் உங்களுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू